ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம காதில் அதிகமாக விழக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பண நெருக்கடி தான். இந்த பண நெருக்கடி அதிகரிக்க காரணமாக இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவிட் சீசனுக்கு அப்புறமா தான். மிடில் கிளாஸ் பீப்புளால் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியல. சரியாக காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க வாங்குகிற சம்பளம் குடும்பத்துக்கே சரியாயிடும் பட்சத்தில் அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியல. சரி, எனக்கு செகண்ட் இன்கம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் நான் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான முதல் ஸ்டெப்பை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எந்த ஒரு பேசிக் லெவலையுமே அவங்க படிக்காமல் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. ஆனால் பெரிய லாஸோட தான் வெளியில் வருவாங்க. ஆனால் ட்ரேடிங் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஓன் அனலைசிஸ் மூலயமா மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். யார் சொல்லியும் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். இப்போ தான் முதல் முறையாக நான் பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியாவில் 2 பெரிய பங்கு சந்தை நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா NSE, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த 2 நிறுவனங்களின் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கணிப்பதற்கு தான் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ஸை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பிஎஸ்சியின் இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னும், என்எஸ்சியின் இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது மும்பை பங்கு சந்தையின் பட்டியலிடப்பட்டிருக்கிற நிறுவனங்களில் இருந்து வெவ்வேறு காரணங்களை அடிப்படையாக வச்சு முதல் 30 நிறுவனங்களின் பங்குகளுக்கான இன்டெக்ஸ் தான் சென்செக்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. அதே போல் தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிற வெவ்வேறு நிறுவனங்களின் முதல் 50 நிறுவனங்களின் பங்குகளுக்கான இன்டெக்ஸ் தான் நிஃப்டி அப்படின்னே சொல்கிறது உண்டு. இந்த தேசிய பங்கு சந்தையும் மும்பை பங்கு சந்தையும் ரெண்டுமே இந்தியாவின் பெரிய பங்கு சந்தைகள் அப்படின்னே சொல்லலாம். இதில் பிஎஸ்சி ஆசியாவில் இருக்கிற பழைய பங்கு சந்தை அப்படின்னு ஒரு சிறப்பை பெற்றிருக்குது. பிஎஸ்சியில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட இந்திய கம்பெனிகளும், என்எஸ்சியில் சுமார் 2200க்கும் மேற்பட்ட இந்திய கம்பெனிகளும் இருக்குது. இந்த பங்கு சந்தைகளின் பட்டியல்களில் இருக்கிற பெரிய கம்பெனிகளின் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, என்ஐசியில் இருக்கிற கம்பெனிகளின் மதிப்பு சரிஞ்சிச்சுன்னா நிஃப்டியும் சரியும். நிஃப்டியும் சென்செக்ஸும் பங்கு சந்தைகளின் நிலைமையை குறிக்க உதவும் குறியீடுகள் தான். அடுத்தது, நிஃப்டியின் கீழே இருக்குது இல்லையா நிறுவனங்கள் எல்லாமே வெவ்வேறு துறைகளை சேர்ந்தது தான். அதாவது இரும்பு இருக்கலாம், சிமெண்ட் கம்பெனியாக இருக்கலாம், தொழில்நுட்பம், வாகன உற்பத்தி, இது இல்லாமல் பெட்ரோலியம், மருந்து தயாரிப்பு, இந்த மாதிரி பல்வேறு துறைகளை சேர்ந்ததாக இருக்கலாம் நிஃப்டியில் இருக்கிறது. மும்பை பங்கு சந்தையும் தேசிய பங்கு சந்தையும் ரெண்டுமே மும்பையில் தான் இருக்குது. மும்பை பங்கு சந்தை 1875 தான் தொடங்கப்பட்டிருக்குது. தேசிய பங்கு சந்தை பார்த்திங்கன்னா 1992 தொடங்கப்பட்டிருக்குது. நிஃப்டி 50 குறியீடு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22, 1996 தான் தொடங்கப்பட்டிருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பங்கு சந்தை எப்படி போயிட்டுருக்குது, ஏற்றம் இறக்கம் அப்படின்றத காட்டுறதுக்கு முக்கியமான குறியீடாக இருக்குது. இந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா முன்னணி நிறுவனங்களின் செயல்பாட்டை காட்டுது. இந்த 2 குறியீடுகளையும் நம்ம கவனித்தோம்னா பங்கு சந்தையின் நிலவரத்தை பற்றி நம்மளால் தோராயமாக யோசிக்க முடியும். இந்த பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நிபுணர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்குறது ரொம்பவே முக்கியம், அவசியம் கூட. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எந்த பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.